எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட நெருங்கிய நண்பர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு வச்சுக்கோங்களேன். நேற்று நைட்டு ஒரு மெசேஜை அனுப்பிச்சிட்டு இருந்தார். ஜஸ்ட் சேட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னு படிக்கிறேன். முருகா, அமெரிக்க ஈரான் போர் தொடர்ந்தால் இந்திய மக்கள் இயல்பு நிலை மே மாத தொடக்கத்திலிருந்து பெரும் மாற்றத்திற்கு உள்ளாகும். அதாவது இதை கெட்ட நேரம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் என்று எக்ஸ்பர்ட்ஸ் கணிக்கிறார்கள். இதை பற்றி உங்கள் கணிப்பு ஆர்வம் என்ன? நவகிரகங்கள் விளையாட ஆரம்பித்து விடுமா அப்படின்ட்டு கேட்டார். அப்புறம் ஏற்கனவே எனக்கும் செவ்வாய்க்கும் தற்போது பிரச்சனை நடந்து வருவதாக கூறுகிறார்கள் அப்படின்ட்டு அவர் ஏதோ அரஸ்கோப் பார்த்த இடத்துல சொன்னாங்கன்னு தெரியல, ஐடியா இல்லை. அப்புறம் இதுக்கு என்ன உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஜென்ரலாக 1-to-1 ப்ரெடிக்ஷன் சொல்கிறது தான் வழக்கம்னா என்ன தோணுதோ அதை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது பெரும்பாலும் அது ஓரளவுக்கு இப்போ நடந்துருது, நல்லதாகவும் நடந்துருது. நேற்று இதை படிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஓகே இன்னைக்கு காலையில் ஜிம்மில் இருந்து நான் உங்களுக்கு இதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சீக்கிரத்திலேயே இந்த போர் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது எப்படின்னா எல்லாருடைய பிரார்த்தனைகளும் அதுதான். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் சில நேரங்களில் நிறைய மனிதர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சுடுறாரு. அது சண்டைக்காக இருந்தாலும் சரி, சமாதானத்துக்காக இருந்தாலும் சரி. கூடிய விரைவில் இந்த போர் நின்றோம். இந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, இல்லை போர் தொடுத்துட்டு இருக்க நாட்டோட மக்களும் சரி, அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரார்த்தனை. நம்மளுடைய பிரார்த்தனையும் அதுதான். ஏன்னா இந்த போரோட இம்பேக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியலனாலும் அந்த தாக்கங்களோட எப்படி சொல்கிறது, நமக்கு இப்போ எங்கேயோ நடந்துட்டு இருக்க அந்த போரால தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிச்சிடும். அது எப்படியாப்பட்ட விஷயமா வேணாலும் இருக்கலாம். அதனால கூடிய விரைவில் இந்த போர் முடிவுக்கு வந்துடும். ஒரு சமாதான ஒப்பந்தம், அதாவது இது இந்த சமாதான ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா இது நிரந்தர ஒப்பந்தமாக இல்லாமல் கூடுமான வரைக்கும் ஒரு குறுகிய கால ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் முடியும். எதிரெதிராக நின்ற நாடுகள் இனி ஒன்னா இப்படி அந்த தலைவர்கள் ஒருவேளை அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை சந்திச்சு அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் நடக்கும். அதில் நிறைய ஷரத்துகள் இருக்கும். பட் ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா போகிற முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அங்கே பெருசாக இருக்க போகுது. நானும் அதான் என்னோட பிரார்த்தனையுமே பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன்னா யுத்தங்கிறது நிரந்தர தீர்வு இல்லை. நமக்கு தெரியும், சின்ன வயசில் நம்ம படித்ததோ கேள்விப்பட்டதோ இல்லை நடந்த நிஜங்களோ பார்த்தீங்கன்னா மனுஷன் ஆதி காலத்துலேருந்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான், அப்புறம் கல் வச்சு தாக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன கூரிய ஆயுதங்கள், ஷார்ப் எட்ஜஸ் இருக்க வெப்பன்ஸை யூஸ் பண்ணாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு 5 அடி 10 அடி தூரத்திலேயே ஒருத்தனை ஜெயிக்கிறதோ ஒருத்தனை கொள்றதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கால மாற்றத்தில் துப்பாக்கி குண்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாடு வீழ்ந்ததும் அந்த குண்டுகளுக்காக தான். அந்த குண்டுகள் அதோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்புறம் பீரங்கி குண்டுகள் அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எப்படி நமக்கு அறிவியல் மேலே வந்துக்கிட்டே இருந்ததோ அதோட வளர்ச்சி சாத்தியமும் மனுஷனை ஒரு வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போச்சோ, அதே மாதிரி ஆயுதங்களும் மனுஷனோட அமைதியை கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை இந்த உலகம் பார்த்த அந்த
டூரிஸ்ட். இங்கே வரோம், இங்கே இருக்கோம், அப்புறம் நம்ம போயிடுவோம். ஸோ இந்த வந்துட்டு போகிற இடத்த வந்து கூடுமான வரைக்கும் நம்ம நல்ல விதமாக வச்சுக்கணும். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மண்ணையும் இந்த மக்கள் சார்ந்த நம்பிக்கைகளையும் நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும். அதுதான் இந்த மனித பிறப்போட ரகசியம், அவசியமும் கூட. அதனால் என்னோட விருப்பத்தை சொல்கிறேங்க, எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட அமைதிக்காகவும் சந்தோஷக்காகவும் நிம்மதிக்காகவும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேண்டிக்குவோம். எல்லாம் வல்ல இறைவனை, மதங்கள் ஜாதிகள் எல்லாத்தையும் கடந்து இந்த உலகம்